இன்னைக்கு நான் கடலை மாவுல சப்பாத்தி பண்ணியிருந்தேங்க. செம்ம சாஃப்ட்டா, சூப்பர் டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா இத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட பேபி கார்ன் போட்டு கிரேவி பண்ணியிருந்தேன். செம்மையா இருந்தது. இது 2த்தோட காம்பினேஷன் வேற லெவல்ல இருந்தது. சப்பாத்தி பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. இதுக்கு ஒரு பவுல்ல 3/4 கப் கடல மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் கோதுமை மாவு, உப்பு சேர்த்து மாவ நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கிராஜுவலா பெசையுங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. பேபி கார்ன இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சுடு தண்ணீல பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க. அதுல பொடியா நறுக்குன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி சேர்த்து மையா அரைச்சுக்கோங்க. பேன்ல பட்டர், எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப அரைச்ச விழுதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பேபி கார்ன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நம்ம பேபி கார்ன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும். மாவு நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ ஒரு போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்து நல்லா ரவுண்டா திரட்டிக்கோங்க. சூப்பர் சாஃப்ட்டா இருக்குங்க இந்த மாவு. நல்லா சூடான தவால 2 சைடும் குக் பண்ணி ஃபுல்கா ரெடி பண்ணிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.